श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा कृति यस्य वाक्कृतिपर्यन्ता यतिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राणनबद्धदीक्षं दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। श्रीवत्सचिह्नमित्रेभ्यः नमवुक्तिमधीमहे यदुक्तयः त्रयीकण्ठे यान्ति मङ्गलसूत्रताम्। ஆழ்வானுடைய சுந்தரபாஸ்தவத்துல இன்றைய தினம் 39வது ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை பார்க்க இருக்கின்றோம். ஆஜானஜஸ்வகத பந்துரகந்தலுப்த பிராம்யத்விதக்த மதுபாலி சதேசகேசம் விஸ்வாதிராஜ்ய பரிபர்ஹ கிரீடராஜம் ஹே சுந்தரஸ்ய பத சுந்தரமுத்தமங்கம். இதுக்கு முன்ன 2 ஸ்லோகங்கள். இந்த 2 ஸ்லோகங்களால எம்பெருமானுடைய திவ்யாயுதங்களையும் எம்பெருமானுடைய திவ்யாபரணங்களுடைய ஒரு வரிசை, ஒரு நேர்த்தி, அதை அனுபவிச்சோம். அசிஜலஜ ரதாங்கைஹி சார்ங்க கௌமோதகீபியாம் அகணித குணஜாலைஹி ஆயுதைரப்யதான்யதான்யைஹி. அசி ஜலஜம், அந்த பெருமாள் அந்த திருவாபரணங்கள்ல நந்தகம்னு சொல்லக்கூடிய ஒரு கத்தி, அந்த வாழ் சென்றுக. ஜலஜம், பெருமாளுக்கே அசாதாரணமாக இருக்கக்கூடிய ஜலத்துல தோன்றுதாக இருக்கிற பாஞ்சஜன்யம் என்கிற விஷயம். பாஞ்சஜன்யம் எப்படி ஆயுதமாகும்னு ஒரு கேள்வி வரலாம். அந்த பாஞ்சஜன்யமே ஒரு விதத்துல ஆயுதம் ஆயிடுதான். அந்த பெருமாளும் அர்ஜுனமா, கண்ணனும் அர்ஜுனமா சேர்ந்து இந்த குருக்ஷேத்திரத்துல யுத்தம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்ன இந்த பாஞ்சஜன்யத்தை எடுத்து ஊதினார்களாம். இந்த அதாவது பெருமாள் கண்ணன் பாஞ்சஜன்யத்தையும் அர்ஜுனன் தனக்கு ஏற்பட்ட ஒரு சங்கத்தையும் எடுத்து ஓதினார். அந்த கண்ணனுடைய பாஞ்சஜன்ய துவனி இருக்க, சகோஷோ தார்த்தராஷ்டிராணாம் ஹிருதயானி விதாரயத்துன்னு சொல்லி சொல்றோம். அந்த திருதராஷ்டிர சேர்ந்தவாளா இருக்கவாளுக்கு அவளுடைய ஹிருதயங்களை எல்லாம் அப்படி புலந்துருப்பான். அப்ப அந்த துவனிக்கு அவ்வளவு சக்தி இருக்குன்னாக்கா அது ஒரு ஆயுதம் தானே. எதிரியை மாய்ப்பதற்கு சக்தி, மாய்ப்பதற்கு உண்டான சாமர்த்தியம் எதுக்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் ஆயுதம்னு தான் சொல்லணும். ஆகையால எம்பெருமானை பொறுத்த வரைக்கும் பாஞ்சஜன்யமும் ஒரு திவ்யாயுதமாக இருந்திருக்கு. அதி ஜலஜ ரதாங்கைஹி, ரதாங்கம்ன்றது சக்கரத்தை சொல்ற சுதர்சனாழ்வர். சாருங்கம் கௌமோதகி, இப்படி இந்த கௌமோதகின்ற கதை இவைகளோட இதோட மாத்திரமில்லை, இன்னும் எத்தனையோ ஆயுதங்கள் அவருக்கு ஷோடசாயுதனாக எழுந்துள்ளிருக்க. அஷ்டபஜத்துல இதுல போய் சேவிச்சோம்னாக்க அட்டபயக்கரம்னு சொல்லி அஷ்டபஜ சன்னதி இருக்கு காஞ்சிபுரத்துல. அங்க போய் சேவிச்சோம்னா 8 திருக்கைகளோட 8 திருக்கைகள்லையும் 8 ஆயுதங்களை பெருமாள் சமர்ப்பிச்சுட்டு இருந்துட்டு இது எல்லாம் அலங்காரமாக இருந்துருக்கு. இவர்களோடு சேர்ந்ததாக இருக்க எம்பெருமானுடைய ஒரு சோபை, தேஜஸ், ஆச்சரியமான ஒரு தேஜஸ் என்பதாக அந்த ஆயுதங்களோடையும் சமுதாயமாக இருக்கக்கூடிய திவ்யாபரணங்களுடைய தேஜஸை சேர்த்து சொல்லி சொன்னார். இதுல இருந்து 39வது பாசுரத்துல ஸ்லோகத்துல இருந்து ஆரம்பிச்சு அடுத்து இன்னொரு 30 ஸ்லோகம் வரைக்கும் அந்த பெருமானுடைய அழகருடைய திருமுடியிலிருந்து ஆரம்பிச்சு திருவடி பாதபீடம் வரைக்கும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு திவ்யாவயவத்தினுடைய ஒரு சௌந்தரியத்தை ஆழ்வான் அனுபவிச்சு இதை சாதிக்கிற இந்த பாசுரங்கள் 30 ஸ்லோகங்களும். இது எல்லாம் பார்த்தோம்னா அங்கங்க ஆழ்வானுடைய ஸ்ரீசக்திகளுக்கு ஒரு ஏற்றம் என்னன்னா, ஆழ்வார்களுடைய ஸ்ரீசக்திகளை
அடியொற்றினதாக இருந்துருக்கும். அந்த ஆழ்வார்கள்லாம் எப்படி அனுபவிச்சிருக்காளோ அந்த அனுபவத்தையே தான் சம்ஸ்கிருதீகரணம் பண்ண மாதிரி இருக்கும். சம்ஸ்கிருதத்துல சொன்ன மாதிரி இருந்துருக்கும். அததான் இப்ப நாம பாக்குறோம். ஆஜானஜஸ்வகத பந்துரகந்ததுல்ய லுப்த பிராம்யத்விதக்த மதுபாலி சதே மதுபாலி சதேசகேசம் விஸ்வாதிராஜ்ய பரிவர்ஹ கிரீடராஜம் ஹை சுந்தரஸ்ய பத சுந்தரமுத்தமாங்கம். சுந்தரஸ்ய சுந்தரம் உத்தமாங்கம் என்பதாக சொல்ற. உத்தமாங்கம்ன்றது சிரசு, தலை. சுந்தரஸ்ய அவரே அழகரா இருந்திருக்கவ அந்த அழகருடைய உத்தமாங்கத்தை பாருங்கோ என்பதாக சொல்ற. அழகருடைய திருமுடியானது சுந்தரமாக இருக்கு, அந்த உத்தராங்கம் அது சுந்தரமாக இருந்துருக்குன்னு எவ்வளவு அற்புதமான ஒரு அனுபவம் பாருங்க. ஹை பதன்னு கடைசியில சொல்ற. ஹை சுந்தரஸ்ய பத சுந்தரமுத்தமாங்கம். ஹை அப்படின்னு சொன்னாக்க பசங்கள்லாம் கூட அதுகள் நினைக்காத ஒரு வஸ்துவை நம்ம வாங்கி வந்து கொடுத்தோம்னாக்க ஹை நமக்கு வாங்கி கொடுத்தாளேன்னு ஒரு சந்தோஷப்படுங்க. அந்த மாதிரி ஹைன்றது ஒரு ஆச்சரியத்தை குறிக்கக்கூடிய ஒரு விஷயம். அது சுந்தரனுடைய அழகருடைய சுந்தரமாக இருந்திருக்கிற அந்த அங்கம், அந்த உத்தமாங்கமாக இருக்கிற திருமுடி, அந்த தலைய சிரச தேய்ச்ச உடனே ஹைன்னு சொல்லி ஆழ்வான் சாதிக்கிறேன். வேற எங்கேயுமே தேய்த்ததில்லை. அவ்வளவு ஆச்சரியமான ஒரு திருமுடி. அப்படியா இப்படியான்னு சொல்லி சொல்றது. அதுல இன்னும் பட்டன்னு எப்படி இருக்கு பாரு அப்படின்னு சொல்லி சொல்ற மாதிரி அந்த ஒரு ஆச்சரியத்தினுடைய எல்லை இப்படி இவ்வளவுன்னு சொல்ல முடியாத ஒரு ஆச்சரியம். அப்படிப்பட்டதான ஒரு அந்த திருமேனியினுடைய ஒரு சௌஷ்டவம் அந்த சுந்தரமாக இருக்கிறது. சுந்தரனுடைய உத்தமாங்கம்ன்றத தெரிவிக்கிறார். அப்படி என்ன இருக்கு இந்த இடத்துல சொன்னார். இந்த பாசுரத்துல இந்த ஸ்லோகத்துல வரைச்சே அந்த சிரசும் சிரசுல சேர்ந்திருக்கிற கேச பாசங்கள், திருக்குழல் கற்றைகளும் இது ரெண்டுமா சேர்ந்து அனுபவிக்கிற அந்த சுந்தரபாகுவனுடைய சிரசுல அப்படியே சுருண்டு 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 திருக்குழல் கற்றைகள் உள்ளன, கேச பாசம். அது அற்புதமாக இருக்கு. அதோட திருவபிஷேகம், அதோட அது மேல திருவபிஷேகம்னு சொல்ற கிரீட்டமும் சாத்தின்னு இருக்கு. இப்போ இந்த திருமுடியில இருக்கிற அந்த கேச பாசத்தை அனுபவிக்கச்சு அந்த பெருமாளுடைய திருமுடிக்கு அந்த கேச பாசங்களுக்கு ஒரு கந்தம், சுகந்தம், வாசனை இருந்துட்டு இருக்காங்க. ஆஜானஜஸ்வகத பந்துர கந்தலுப்த, ஆஜானஜஸ்வகத பந்துர கந்தலுப்த என்பதாக சொல்ற. பெருமாளுடைய அந்த கேச பாசங்கள், அந்த முடி இருக்க, அந்த முடியினுடைய வாசனைன்றது ஆஜானஜம், சுபாவ சித்தமானது, வந்தேரி அல்ல. சில பெண்களுக்கோ சில புருஷாளுக்கோ தலைக்கூட தலையில இருக்கிற முடியெல்லாம் கூட வாசனை இருக்கலாம். எப்படி இருக்கலாம் என்று கேட்டோம்னாக்க, அவள்லாம் எப்ப பார்த்தாலும் நல்ல சுகந்தமாக இருக்கிற புஷ்பத்தை தரிக்கிறவர்களாக இருந்துருக்கா. புருஷாலாம் கூட கிரகஸ்தாளாக இருந்திருக்கவா புஷ்பம் வச்சுக்கலாம், தலையில தானே வச்சுக்கலாம், அதுல ஒன்றும் இதுவே கிடையாது. அதே மாதிரி ஸ்திரீகளுக்கு அவளுக்கு லட்சணமே அதுதான், தலையில புஷ்பம் வச்சுக்கணும். இன்னும் கேட்டா சாஸ்திரத்துல என்ன சொல்றதுன்னா, ஏகாதசி இந்த மாதிரி விரத தினங்கள் வருது இல்லையோ, அந்த விரத தினங்கள்ல சந்தனம் பூசிக்கிறது, புஷ்பம் வச்சிருக்கிறது, இதெல்லாம் புருஷால் பண்ணக்கூடாது. ஆனா ஸ்திரீகளுக்கு அந்த ஏகாதசியாக இருந்தாலும் கூட, அந்த விரத தினமாக இருந்தாலும் கூட
பெருமாளுக்கு சமர்ப்பிச்ச அந்த புஷ்பங்களை அவ தலை முடிக்குள்ள வச்சுக்கலாம். அதை எப்படி வச்சுக்கணும் அப்படின்னா, அலங்காரத்துக்காக இல்ல, அவளுடைய சௌமங்கல்ய லட்சணத்துக்காக வச்சுக்கிறது. அந்த புஷ்பம் வெளியில தெரியாதபடி அந்த முடிச்சுள்ள சொருகிண்டு ஒரு புஷ்பம் 2 புஷ்பத்தை உள்ளுக்குள்ள சொருகிண்டு இருக்கிறது இருக்க, அதுவும் அவளுக்கு ஏற்பட்டது, ஸ்திரீகளுக்கு ஏற்பட்டது. இப்ப நம்ம அனுபவிக்க போறது பெருமாள் தானே. பெருமாள் எல்லா புருஷனா தானே நம்ம அனுபவிக்கிறோம். அப்படி இருக்கச்சு அந்த பெருமாளுடைய திருமுடி, அந்த கேச பாசங்கள்லாம் அது சுவாபாவிகமான வாசனையோட விளங்குகிறதுன்னு சொல்ற. பெருமாளுடைய கேசத்துக்கு வாசனை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டேன். பெருமாள் சொல்லச்சு சர்வகந்தகா சர்வ ரசஹா என்றெல்லாம் உபனிஷத் சொல்றது. ரசோ வைசஹா ரசகேவாயம் லப்தானந்தி பவதி என்பதாக உபனிஷத்து சொல்லுகிறது. ரசம்னா பெருமாள் அனுபவம் தான், அவர் தான் ரசமாக இருந்திருக்கேன் அர்த்தம். சர்வகந்தகா சர்வ ரசஹா, எல்லா விதமான உயர்ந்த ரசமாக இருந்திருக்க, எல்லா விதமாக மனசை சுண்டி இழுக்கக்கூடிய வாசனையாகவும் பெருமாள் தான் இருந்திருக்க. அப்போ பெருமாளே சர்வகந்தகான்னு சாண்டில்ய விஜயில சொல்லச்சே, அவருடைய திருமேனியில அவருடைய திருமுடியில வாசனை இருந்திருக்கிறது அஜானஜம் தானே, அது சுபாவ சித்தம் தானே, இதை கேட்கணுமா என்று ஒரு விஷயம். சாமுத்திரிகா லட்சணம் சொல்ற. இந்த சாமுத்திரிகா லட்சணத்துல சொல்லச்சே ஒரு உடல் கூறு அமைப்புன்னு சொல்றது. சாமுத்திரிகா லட்சணத்துல மிகச்சிறந்தவர்களாக இருக்கிறவர்களுடைய உடல் அமைப்பை பார்த்து, அதாவது எல்லாருக்குமே எல்லா விதமான அமைப்பும் இருந்துருக்கும், அந்த அமைப்பை பார்த்து இவ எப்படிப்பட்டவளாக இருப்பா என்பதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அந்த சாமுத்திரிகா லட்சணத்துல ஒரு லட்சணம் என்னன்னு கேட்ட, வாசனையோடு இருந்திருக்கிற கூந்தலை உடையவனாக ஒரு புருஷன் இருந்தார்னாக்க அவன் இந்த உலகத்தை ஆளும் அரசனாக இருப்பான் என்பது சாமுத்திரிகா லட்சணம். யுத்த காண்டத்துல சீதா பிராட்டி சொல்ற ஒரு விஷயம், இந்திரஜித்தனுடைய பானத்தினால நாக பாசத்தினால ராமரும் லக்ஷ்மணரும் இந்த யுத்த காலத்துல புழுதி படிந்து கீழே விழுந்து கிடக்குறான். அவளுக்கு மூச்சு வரதா வரலையான்றதே தெரியாத ஒரு நிலையில இருந்துருக்கு. அந்த சமயத்துல இந்திரஜித்து தீர்மானம் பண்ணிட்டான், இவ 2 பேரும் போயாச்சுன்னு தீர்மானம் பண்ணிட்டான். தன்னுடைய அப்பாவண்டையும் போய் சொல்றான், இவ 2 பேரும் இறந்து விட்டார்கள் நாகபாசத்தினாலன்னு. ராவணனுக்கு ஒரு அல்ப ஆசை, இந்த சீதா பிராட்டிய புஷ்பக விமானத்துல ஏற்றிண்டு போய் அந்த ராமனும் லக்ஷ்மணனும் கீழே விழுந்து கிடக்கிறத பார்த்துட்டு இவ இனிமேல் இவ ஜீவிதத்துல இல்லைன்றத அவள் கண்ணால பார்த்து நிச்சயம் பண்ணிண்டு இது பண்ணிட்டாள்னா இனிமே தனக்கு கதி இல்லைன்றதுனால தன்னிடத்திலேயே வந்துருவளோ இன்னும் ஒன்னெல்லாம் ஒரு எண்ணம். ஆகையில திருஜட்ட முதலியவர்களை கூட்டு விமானத்துல ஏற்றிட்டு போய் அவளை சீதா பிராட்டியை கொண்டு போய் ராமலக்ஷ்மணனுக்கு காமி அப்படின்னு சொல்றாரு. அப்போ அந்த புஷ்பக விமானத்துல ஏற்றிட்டு போய் திருஜட்டை எல்லாம் போய் காமிக்கிறான். யுத்த பூமிக்கு அந்த விமானம் வருது. விமானத்துல இருந்து அங்கேருந்தே பாக்குறான். கீழே பார்த்தா அந்த மண்ணுல அந்த ஒரு யுத்த களத்துல மண்ணுல விழுந்து கிடக்குறா, வெறும் தரையில விழுந்து கிடக்குறா. உடம்பெல்லாம் புழுதியா இருந்துருக்கு, ரத்தம் கொட்டுறது, ரத்தம் இன்னும் இருந்திருக்கு. அந்த சுத்தீர இந்த சுக்ரீவன், அங்கதன், விபீஷணர் போன்றவர்கள்லாம் அப்படியே கவலை தோய்ந்த முகத்தோட அப்படியே தலையை தொங்க போட்டு பார்த்துட்டு நின்றுட்டு இருக்கா. அப்ப சீதா பிராட்டி பார்த்துட்டு சொல்றார், அவளுக்கும் ரொம்ப மனசு கஷ்டமா இருந்துருக்கு. நான் பிறந்த கொஞ்ச நாள்ல எங்க அம்மா அங்க இருக்கக்கூடிய
அதாவது இந்த சாமுத்திரிகா லட்சணம் தெரிஞ்சவர்களாக இருந்திருக்கிற பெரியோர்கள், அவ பெண் பிள்ளைகளாகவும் இருக்கலாம் புருஷாலும் இருக்கலாம், அவளை கூட்டு என்னை காண்பிச்சு இந்த பொண்ணு எப்படி இருப்பா என்று இவளுடைய உடல் அமைப்பை பார்த்து சொல்லுங்கன்னு சொல்லி சொன்ன. அப்போ வந்தவா மொத்த பேரும் சொல்லி சொன்ன, என்னுடைய நீண்ட கூந்தலையும் வாசனையோடு இருக்கக்கூடிய கூந்தலையும் பார்த்துட்டு இவள் சக்கரவர்த்தியினுடைய மனைவியாக இருக்க போறா, உலகம் முழுக்க ஆடப் போகின்றாள் என்றெல்லாம் சொல்லி சொன்னார்கள். அதே மாதிரி இந்த சில இடங்கள்ல ரோமங்கள் இருக்கிறதெல்லாம் பெண்களுக்கு நல்லதில்லை. அந்த மாதிரி எல்லாம் என்ன பார்த்துட்டு அவள்லாம் சொன்ன விஷயங்கள் என்ன கேட்டேன், என்னுடைய முடியை கொண்டு அதனுடைய வாசனையும் நீழ்ச்சியும் கொண்டு என்ன எல்லாரும் சொன்னாலே நீதான் உலகத்தை ஆள போறவனுடைய மனைவியாக இருக்க போறேன்னு சொல்லி சொன்னாலே, நான் ராஜ்ய பிரஷ்டனாக இருந்தேன்னு அன்னைக்கு கூட கவலைப்படல. அந்த சாமுத்திரிகா லட்சணம் சொல்லி அறிந்து சொன்னவர்களுடைய வார்த்தையெல்லாம் இப்ப பொய்யா போயிட்டேன்னு வேதனைப்படுறேன்னு அங்க சீதா பிராட்டி சொல்லி சொல்ற. இந்த மாதிரி பல விஷயங்கள் மகர்ஷிகள்லாம் தீர்க்கதமங்கலி பவன்னு சொன்னாலே, அந்த மகர்ஷிகளுடைய வார்த்தையெல்லாம் பொய்யா போயிடுத்தே. அங்க மகர்ஷிகள்லாம் சொன்னாலே, அங்க ரிஷி பத்னிகள்லாம் சொன்னா, உன்னுடைய கணவன் நிறைய ராஜாவாய் எத்தனையோ யாகம் பண்ண போற, நீ யாகத்திலாம் பத்னியாக இருந்து யாக பத்னியா இருந்துட்டு அத்தனை யாகங்களையும் நிர்வாகம் பண்ண போறேன்னு என்னை பார்த்து சொன்னாலே, இனிமேல் நான் அவர் எங்க யாகம் பண்றது, நான் எங்க யாக பத்னியாக இருக்கிறது, எத்தனையோ உனக்கு நல்ல நன்மக்கள் பேரு வரும் உனக்குன்னு சொன்னாலே, அந்த ரிஷிகளுடைய வார்த்தை ரிஷி பத்னிகளுடைய வார்த்தை எல்லாம் பொய்யா போயிட்டேன்னா சீதா பிராட்டி அந்த இடத்துல கதற. இது எதுக்காக சொன்னாக்கா, அந்த சரீரத்தினுடைய அமைப்பை கொண்டே நாம தெரிஞ்சுக்கலாம் அவ எப்படி இருப்பான்னுட்டு. பெருமாள் சர்வகந்தனாக இருந்திருக்க, அவருடைய திருமுடி அழகருடைய திருமுடி அவ்வளவு வாசனையாக இருந்திருக்கு. அந்த வாசனையாக இருக்கிறது அந்த திருமுடியே சூச்சிப்பிக்கிறது, அதுவே தெரிவிக்கிறது. என்ன தெரிவிக்கிறதுன்னா, உலகத்துக்கெல்லாம் அதிபதியாக இருப்பவர் இந்த அழகன் தான், எல்லாமே அழகருடைய நியமனத்துக்கு உட்பட்டவை என்பதை தெரியப்படுத்துகிறது என்றதாக. ஆஜானஜஸ்வகத பந்துரகந்தலுப்த, ஆஜானஜ ஸ்வகதம் ஸ்வசப்தத்தினால பின்னாடி சொல்ற அந்த கேசத்தை சொல்ல போறேன். ஸ்வகதம் தன்னிடத்துல இருக்கக்கூடிய அந்த கேசத்துல இருக்கக்கூடிய பந்துர கந்தம்னு சொல்லி எல்லோரையும் சுண்டி இழுக்கக்கூடிய ஒரு வாசனை. சில வாசனைகள்லாம் இருக்கும், இது நெடி அடிக்கும், இது விட்டான்னா போயிடலாம் அப்படின்னு சொல்றது. இந்த பந்துரன்றது ஒரு சமிருத்தமாக இருந்துருக்கிறது, சமிருத்தமா இருக்கிறதோட எல்லாரையும் ஆகர்ஷிக்கிற மாதிரி ஒரு சமிருத்தோட இருக்கிற ஒரு வாசனை. பந்துர ஸ்வகத பந்துர கந்தலுப்த, அந்த நறுமணம் வந்துருத்துன்னா, நல்ல வாசனை வந்துருத்துனாக்க வண்டுக்களுக்கெல்லாம் ஒரு பெரிய சந்தோஷம். வண்டுக்கள் எங்கெங்கயோ இருந்துட்டு இருக்கோம், இந்த புஷ்பம் அலர்ந்து வாசிக்க ஆரம்பிச்ச உடனே அந்த வண்டுக்கள்லாம் அந்த புஷ்பத்தை சூழ்ந்துக்கும். அந்த புஷ்பத்தை சூழ்ந்துனாக்க உடனே அந்த புஷ்பத்துல இருக்கக்கூடிய வாசனையினால இந்த தேன் உள்ள இந்த மகரந்தத்துல இருந்து தேனை சேகரிக்கிறதுக்காக வந்துடும். அந்த பெருமாளுடைய திருக்குழல் கற்றைகள் சுவாபாவிகமாகவே அத்தியுதமான வாசனையோட இருந்துருக்கு. ஸ்வகத பந்துர கந்த லுப்த, அந்த வாசனைய அதுல போய் நாம என்னத்துக்கு இங்கெங்கயோ போயின்னு இருக்கிறது, இங்க எங்கயோ ஒரு சிதேரவிந்தே மகரந்த நிர்பரே மதுவிரதோ நேற்றுரகம்பி வீட்சத்தைன்னு ஆளவந்த சொல்ற. என்ன ரட்சணம் பண்றதுக்கு நீ இருக்கச்சே நான் தேவதாந்திரத்துக்கிட்ட போய் போவேன்னு நானு அவளை ஏறெடுத்து கூட நான் பார்க்க மாட்டேன். அரவிந்தே ஸ்திதே, இந்த ஒரு பெரிய ஒரு தாமரை புஷ்பம், இந்த தாமரை புஷ்பம் நல்லா அலர்ந்து இருக்கிறது, அது நிறைய தேனோடு இருந்துருக்கு. அதுல போய் அதுல ஒரு வண்டு இருந்துருக்கு.
அந்த வண்டு அந்த தாமர புஷ்பத்துல இருக்கக்கூடிய தேனை அனுபவிக்கிறது, தேனை பருகி அந்த தேனை சேகரிக்கிறதுல உத்சுகமாக இருந்துருக்கு. அப்படி இருக்கச்சே இது பக்கத்துல அண்ணண்ட பக்கத்துல அந்த கரையிலாம் உள்ளிப்பூன்னு ஒண்ணு சின்னதா ஒண்ணு இருக்கும். அதுல வாசனையும் இருக்காது, ஒன்னும் இருக்காது. அதை ஏறெடுத்தும் பார்க்காது. அது புஷ்பமாக இருந்தாலும் கூட அதை ஏறெடுத்தும் பார்க்காது. சிதேரந்தே மகரந்த நிர்பரே ஈஸ்வரகம்னு பேரு. மதுவிரதோ நேஸ்வரகம் ஹி வீட்சத்தை. ஈஸ்வரகத்தை அது மதுவிரதமாக இருக்கிறது, அந்த வண்டு திரும்பி கூட பார்க்காதுன்னு சொல்ற. இப்ப இந்த சர்வகந்தனாக சர்வரசமாக இருக்கிறது அந்த எம்பெருமானுடைய திருக்குறள் கற்றைகள். இது நமக்கு கிடைச்சுட்டா போறோம்னுட்டு அந்த வண்டு எல்லாம் வரிசை வரிசையா அந்த திருக்குறள் கற்றையில இருக்கக்கூடிய ஒரு அபிமானத்தால அதுல பிராமியத்தை சுத்தி வந்துட்டு இருக்குதான். அதனால சுத்தி வந்துட்டு இருக்கிறதா. பிராமியத்விதக்த மதுபாலித தேசகேசம். மதுப ஆலி, ஆலி அலி என்பதாக ரெண்டும் சொல்றது. மதுப அப்படின்னு சொன்னா தேன் கூட்டங்கள். இந்த மதுபன்னா தேனி, தேனீக்களுடைய ஆலி சமூகம். ஆலின்றதும் சமூகம்ன்றத சொல்றது. அப்படிப்பட்ட ஒரு தேசம். அதாவது அந்த மதுபாலி சதேச அதுக்கு சமமாக இருந்திருக்கிற கேசம் திருக்குறள் கற்றைகளை உடையதுன்னு அர்த்தம். அந்த வண்டுக்கள்லாம் வரிசையா வந்து அதை அனுபவிக்கிறதுக்கு, அந்த கேசத்தினுடைய கந்தத்தை அனுபவிக்கிறதுக்கு வந்த மாதிரி அந்த வண்டுக்கள் எப்படி கருமையாக இருந்திருக்கோம், வரிசையாக இருந்திருக்குமோ அந்த மாதிரி எம்பெருமானுடைய திருக்குறள் கற்றைகள் உள்ளன என்று சொல்லலாம். இது மதுபத்துக்கு சமானமாக இருந்திருக்குன்னு சொல்லலாம். இந்த வண்டுக்கள்லாம் ஆசைப்படக்கூடிய அந்த அப்படிப்பட்ட ஒரு அழகோட இருந்திருக்கிற, வாசனையோட இருந்திருக்கிற, அது சுத்தி வந்துருக்க மாதிரி இருக்கக்கூடிய குழல் கற்றைகள்னு ரெண்டு விதமான அர்த்தம் சொல்லலாம். களிவண்டு எங்கும் கலந்தார் போல் கமழ் பூங்குழல் தடந்தோள் மிளிர நின்று. ஆண்டாள் நாச்சியார் தாகிறார். களிவண்டு எங்கும் கலந்தார் போல் கமழ் பூங்குழல். அந்த எம்பெருமானுடைய குழல் எப்படி இருந்துருக்கு, முடி எப்படி இருந்துருக்கு. களிவண்டு எங்கும் கலந்தார் போல். இந்த வண்டு சந்தோஷமாக இருக்கச்சேதான் சப்திக்கும். அந்த சந்தோஷம் இல்லாத போச்சே வண்டெல்லாம் சப்திக்காது. அந்த களிவண்டுன்னா இப்படிப்பட்ட ஒரு வாசனை வந்த உடனே இங்க நிறைய தேன் இருக்க போறதுன்ற ஒரு சந்தோஷத்தோட எங்கும் கமலந்தார் போல் எல்லா இடத்துலயும் சேர்ந்து இருக்க மாதிரி அதனுடைய வரிசை மாதிரி இருந்துருக்கிறதா திருக்குறள் கற்ற. இதுதான் நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன். நானு அந்த ஆழ்வானுடைய அனுபவம் ஆழ்வார்களுடைய அனுபவத்தை வெளிப்படுத்துவதாக இருக்கிறது. ஆழ்வார் எப்படி அனுபவிச்சாரோ இப்ப நாச்சியார் அனுபவிச்சதுதான். அந்த அனுபவத்தை அப்படியே இந்த பாசுரத்தினால இந்த ஸ்லோகம் மூலமாக தெரியப்படுகிற. பிராமியத்விதக்த மதுபாலி சதேசம். சதேசம் அதுக்கு சமானதாக இருந்திருக்கிற கேசம் இந்த குழல் கற்றையை உடையதாக இருக்கிறவர். இதுக்கு மேல பெருமாள் கிரீட்டம் சமைச்சுருக்கு, திரு அபிஷேகம் சமர்ப்பிச்சுருக்கு. விஸ்வாதிராஜ்ய பரிபர்ஹ கிரீடராஜம். விஸ்வாதிராஜ்ய பரிபர்ஹ கிரீடராஜம். விஸ்வாதிராஜ்யம் எல்லா லோகத்துக்கும் இவர்தான் தலைவராக இருந்திருக்கே. அந்த அழகர்தான் எல்லா லோகத்துக்கும் தலைவர் என்பதை பறைசாற்றுவதாக இருந்திருக்கிறதாம். இது பரிபர்கம். இதுக்கு இந்த பறைசாற்றக்கூடிய ஒரு சாதனமாக இருக்கிறது. பரிஜன பரிச்சின்ன பரிபர்கம் அப்படின்னு எல்லாம் சொல்லச்சே பரிஜனங்கள் சேவை செய்பவர்கள். அந்த பரிச்சதம் பரிபர்கம்னு வரச்சே சாமரம் சாத்திரம் கொடை இந்த மாதிரி இதுகள்லாம் வரச்சே இதுல வரும் எல்லாமே. இப்ப அந்த இது பெருமாளுடைய எல்லா லோகத்துக்கும் அதிபதியாக இருக்கும் தன்மையை வெளிப்படுத்துகின்ற ஆச்சரியமான ஒரு வஸ்துவாக அந்த பெருமாள் தான் எல்லா புவனத்தையும் ஆள்பவர்
என்பதை வெளிப்படுத்துவதாக இருந்திருக்கிற அந்த கிரீட்டம், அந்த கிரீட்டராஜம், அந்த கிரீட்டராஜத்தை அந்த திருவபிஷேகத்தோட கூடிய எம்பெருமான் என்று அர்த்தம் இருக்கு. இதுவும் ஆண்டாள் நாச்சியாருடைய பாசுரத்தை கொண்டுதான் சொல்றது. பொங்கோதம் சூழ்ந்த புவனியும் விண்ணுலகம், விண்ணுலகும் அங்கு ஆதும் சோராமே ஆள்கின்ற வெம்பெருமான், செங்கோலுடைய திருவரங்கச் செல்வனார் எங்கோல் வளையால் இடர் தீர்வராகாதே. பொங்குவோதம் சூழ்ந்த புவனியும், எல்லா பக்கத்துலயும் சமுத்திரம், சமுத்திரம் எல்லாம் பொங்கின்றிருக்கு. இப்படி அந்த சமுத்திரத்தை எல்லையாக உடைத்தான பொங்கு ஓதம் சூழ்ந்த புவனியும், இதுல எந்த விதமாகவும், அதாவது இந்த கரை ஏற முடியாதபடி இருந்திருக்கிற ஒரு கடல், அவ்வளவு பெரிய கடல் அதை சூழ்ந்து இருந்திருக்கிறது அந்த புவனிக்கு மொத்தமும். விண்ணுலகம், அந்த திரிபாத் விபூதின்னு சொல்லக்கூடிய ஸ்ரீவைகுண்டம், பாதோ விஸ்வா பூதானி திரிபாதஸ்ய அமிர்தம் திரிபி என்று இங்க புருஷோக்தத்துல சொல்றது. ஒரு பெருமாளுடைய விபூதி எப்படிப்பட்டது என்பதை சொல்லணும் அப்படின்னா, இது ஒரு அளவுக்காக சொல்லல, நம்ம மனசுல பதியத்துக்காக சொல்றது. இந்த மனசுல பதியத்தை இந்த பிரகிருதி மண்டலம் இருந்துருக்க, இது கால் பங்கம். திரிபாத சியாமிருத்தம் திவின்னு சொல்லிட்டு இதுக்கு மேல இருந்துருக்கிற ஸ்ரீவைகுண்டம் இருக்க, இத மாதிரி 3 மடங்கு அப்படின்னு சொல்ற. இது கால் பங்கு, அது 3 மடங்குன்னு சொன்னா அளவிடக்கூடியதாக ஆயிடுமா அப்படின்னா அந்த மாதிரி அர்த்தம் கிடையாது. நம்ம மனசுல தெரிஞ்சுக்கிறதுக்காக இது கால் பங்கா இருந்ததுன்னா அந்த மாதிரி அது 3 மடங்குன்னு சொல்றது. இதுவும் அபரிச்சன்னமான ஒரு இதுதான், அதுவும் அபரிச்சன்னமானதுதான். இது எப்படின்னா, இந்த பரபலன்னு கணக்குல சொல்லுவா, இது இப்படி இருந்ததுன்னா இந்த வளைஞ்சி இருக்கும், அது கீழே வளைச்சி அது ரெண்டுமே அந்த நுனி ரெண்டும் சேராது. சேர்ந்தாக்கா அது சர்க்கிளாவோ இதுவாவோ ஆயிடும், அது ஆகாது, அது அப்படியே போயிட்டே இருந்துட்டு இருக்கும். அந்த மாதிரி இது கீழ் நோக்கி இருக்க பிரகிருதி அளவிட முடியாததா இருக்கு. இதுவே மேல் நோக்கி இருக்கிறதா எடுத்துட்டோம்னாக்க அது திரிபாத் விபூதின்னு சொல்லக்கூடிய ஸ்ரீவைகுண்டம். எப்படி பொங்கோதம் சூழ்ந்த புவனியும் விண்ணுலகும், அந்த திரிபாத சியாமிருத்தம் திவீர்னு சொல்லி அதுக்கு ஒரு திரிபாத் விபூதின்னு பேர் இருக்கு. அதுக்கு இவ்வளவுன்னு அளவு சொல்ல முடியாததாக இருந்திருக்கிற அந்த திரிபாத் விபூதியும் அங்காதும் சோராமே ஆள்கின்ற, இந்த உபய விபூதியிலையும் ஏதான ஒரு பிரதேசம் பெருமாளுடைய ஆளுகைக்கு உட்பட்டது அல்ல என்று சொல்ல முடியுமான்னு சொல்ல முடியாது. அங்கு ஆதும் சோராமே, அதுல ஒரு குறையும் இல்லாமல் மொத்த இடத்தையும் ஆள்கின்றவனாக எழுந்துள்ள இருக்க. இதுல வரைச்சே ஒரு பிரதேசம் விடாமல்னு ஒரு அர்த்தம். ஒரு குறையும் இல்லாமல் அங்க இருக்கிற பிராந்தத்துல ஜனங்களை ஆள்பவனாக இருந்திருக்கிற எம்பெருமான். அங்காதும் சோராமே ஆள்கின்ற வெம்பெருமான், என்னையும் 3வது விபூதியாக இருந்து ஆள்பவன். அந்த 2 பிரதேசத்தை ஆள்கிற மாதிரி என்னையும் ஆள்பவனாக இருந்திருக்கிறவன் அந்த எம்பெருமான்னு ஆண்டாள் நாச்சியார் சாதிக்கிற மாதிரி, அவனுடைய ஆளும் தன்மை உலகம் முழுவதையும் அவன்தான் ஆள்கின்றான், அந்த அழகர்தான் ஆள்கின்றார் என்பதை விளக்குவதாக, நமக்கு சுட்டி காட்டுவதாக இருந்திருக்கிறது அவர் சாத்தின்றிருக்கிற திருவபிஷேகம் என்று சொல்லக்கூடிய கிரீட்டம். விஸ்வாதிராஜ்ய பரிபர்ஹ கிரீடராஜம் ஹை சுந்தரஸ்ய பத சுந்தரமுத்தமாங்கம், சுந்தரஸ்ய பத சுந்தரமுத்தமாங்கம், அவரே அழகர். அந்த அழகருடைய உத்தமாங்கம், உத்தமாங்கம்னா அந்த சிரசு, அது எவ்வளவு அழகு இருக்கு பாரு. அப்படின்னு பார்த்துட்டு அதை சேவிச்ச உடனே ஒரு ஆச்சரியம் இவருக்கு. இப்படி கூட நமக்கு இப்படி கூட இருக்குமா, இப்படி இருக்குமா, இப்படி இருக்குமான்னு ஒரு ஆச்சரியம். அந்த அழகருடைய திருமேனியும் அந்த அழகருடைய கிரீட்டமும்
அதுவும் அந்த சிரஸும் அந்த கிரீட்டம், அந்த சிரஸ்ல அந்த திருக்குறள் கற்றைகள் சேர்ந்திருக்கிற ஒரு அத்புதம். அந்த அத்புதத்தை இப்படி அனுபவிக்கிற சுவாமி தேசிகன் பரமபத சோபானத்துல சொல்லச்சே, வதனாரவிந்த மகரந்த ரசாஸ்வாதத்திற்காக வண்டு ஒழுங்கு படிந்தார் போலே அசைகிற திருக்குறள் கற்றைகளை பார்த்து. வதனாரவிந்த மகரந்த ரசாஸ்வாதத்திற்காக முடிச்சோதியாய் உனது முகச்சோதி அலர்ந்ததுமோ. உன்னுடைய முகச்சோதி, இந்த முகத்துல இருக்கக்கூடிய ஒரு தேஜஸ் இருக்க, அதுதான் முடிச்சோதியாக அலர்ந்ததுவோன்னு சொல்ற ஆழ்வாருக்கு. வதனாரவிந்தம் அந்த பெருமாளுடைய திருமுக மண்டலமே ஒரு தாமர புஷ்பம். அந்த தாமர புஷ்பத்தை அதுல இருக்கக்கூடிய மகரந்த ரசாஸ்வாதத்துக்காக, அதுல இருக்கக்கூடிய மகரந்தங்கள், அந்த மகரந்தங்கள்ல இருக்கக்கூடிய இனிப்பு, அந்த தேனை பருகுவதற்காக, ரசாஸ்வாதற்காக வண்டு ஒழுங்கு படிந்தார் போல் அசைகிற திருக்குறள் கற்றைகளை. அந்த வண்டு வருதான், அந்த வண்டு அப்படியே வரிசையா தாரையா ஒண்ணா இருக்காது. அது அசைகிறது, அது அப்படியே வந்துட்டு இருக்கும் இல்லையா, அசைகிறது. அந்த திருக்குறள் கற்றைகளும் அப்படியே அசைகிறதாம். அப்படி அசைகிறது இருக்கு. அது எப்படி இருக்கு, அந்த வெறுமை, அந்த கேசம் எப்படி அசைகிறது, அதை சுவாமி எப்படி அனுபவிக்கிறார் அப்படின்னா, அந்த அழகருடைய திருமுக மண்டலம், அந்த திருமுக மண்டலமே ஒரு தாமர புஷ்பம். அந்த தாமர புஷ்பத்துல இருக்கக்கூடிய மகரந்தங்களை ஆஸ்வாதனம் பண்ணுவதற்காக, அந்த இனிப்பை ருச்சிக்கிறதுக்காக அப்படியே வரிசையா அந்த குண்டு வந்துடுறதுதான். அததான் இந்த இடத்துல சொல்ற விஸ்வாதிராஜ்ய பரிபாலர் பரிபர்ஹ கிரீடராஜம் ஹை சுந்தரஸ்ய பத சுந்தரமுத்தமங்கம். என்ன அற்புதமாக இருந்திருக்கு அந்த அழகருடைய உத்தமாங்கம், அந்த திருமேனி, அந்த சிரசு, அதுல திருக்குறள்கள் கற்றைகளோடு சேர்ந்து இருக்கிற அந்த சிரசு என்ன அழகா இருக்குன்னு அத மங்களாசாசனம் பண்ற நமக்கும் ஒரு எண்ணம் தோன்றது. இப்படிப்பட்ட ஆச்சரியமான ஒரு கிரீட்டம் சாத்திண்டு எல்லா லோகத்துக்கும் நான் தான் அதிபதி, என்னையாழ்பவனாகவும் அவன் தான் இருக்கான்றத தெரியப்படுத்துகிற ஒரு ஆச்சரியமான கிரீட்டத்தோடு சேர்ந்திருக்கிற அழகருடைய அனுகிரகம் நமக்கு இருக்கணும். அந்த அழகரை சேவிக்கிற பாக்கியம் நமக்கு வேணும். அந்த அழகருடைய திவ்யாவயவ சௌந்தரியங்களை அனுபவிக்கிற பாக்கியமும் நமக்கு வேணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு விடைபெறுகிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.